Hi students, a listening practice for today. Two swans were friends with a tortoise. When their pond began to dry up, the swans helped to take the tortoise to another pond. They told him to bite a stick while they carried it in their beaks. Do not open your mouth, they warned. As they flew over a village, people looked at the tortoise and laughed. The tortoise wanted to reply. As soon as he opened his mouth, he fell to the ground. Now let's look at the difficult words. New words. Swans அப்படின்னா புறா மாதிரி அன்னம்னு ஒரு பறவை இருக்கு. இப்போதைக்கு இல்ல புறான்னு நினைச்சுக்கிட்டாலும் நீங்க இது பண்ணலாம். ஸ்வான்னாக்க புறா இல்ல அன்னம். ஸ்வான்ஸ்னாக்க அன்னங்கள். ப்ளூரல். ட்ரை அப் அப்படின்னாக்கா காஞ்சி போறது. இப்போ பாண்டுனா குட்டனை கத்துக்கிட்டோம் இல்லையா? ட்ரை அப்னா அந்த தண்ணிக இல்லாம வத்தி போறது. பைட் ஸ்டிக், பைட்னா கடிக்கிறதுன்னு தெரியும் நமக்கு. ஸ்டிக் ஒரு குச்சி, ஸ்டிக்னா குச்சி இல்ல கட்டை. பீக்ஸ்னா அதோட அழகு, அதாவது பறவைகள்லாம் முன்னாடி அதை குத்துறதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அழகுன்னு சொல்லுவாங்க. அழகு இல்ல மூக்கு, சாரி மூக்கு. மவுத்னா வாய். பீப்புள் அப்படின்னாக்கா மக்கள். ஃபெல் அப்படின்னாக்கா ஃபால்னு ஒரு வெர்ப் இருக்கு. ஃபால்னா விழுறது, கீழே விழுறது. அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல். Okay, now that you understood the new words, try to see what they understand the full story, entire story. Once you understood, run the video. I will explain in Tamil. Okay, now I'll explain in Tamil. Explain அப்படின்னாக்க புரிய வைக்கிறேன், என்னன்னு சொல்றேன் அப்படின்ற அர்த்தத்துல. ரெண்டு புறாக்கள் இல்ல ரெண்டு அன்னங்கள் ஒரு ஆமையோட ஃப்ரெண்டா இருந்தது. அந்த ஆமை வாழற குட்டை வத்தி போகும்போது அந்த ரெண்டு பறவையும் சொல்லிட்டு இந்த ஆமை கிட்ட, கவலைப்படாத, அவனை வேற ஒரு குட்டைக்கு அழிச்சிட்டு போறோம் அப்படின்னு. எப்படி எடுத்துன்னு போறதுன்னா, ஒரு குச்சியை ஒண்ணு கொடுத்து, இந்த குச்சியை நீ கெட்டியா வாயால கடிச்சுக்கோ, வாயால பிடிச்சிக்கோ. நாங்க அந்த குச்சியை ரெண்டு பேருமா ரெண்டு சைட்ல பிடிச்சி, நான் எங்க மூக்கால பிடிச்சி அப்படியே தூக்கின்னு போய் அவனை விட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனா நீ உன் வாயை திறக்காத அப்படின்னா அது இங்க எச்சரிக்கை பண்ணிக்க. வார்ன் அப்படின்னா எச்சரிக்கை. வார்ன்டு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதுங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பறவையும் ஒரு கிராமம், வில்லேஜ்னா கிராமத்து மேல பறக்கும் போது அங்க கீழே இருந்த மக்கள்லாம் அதை பார்த்து சிரிச்சாங்க. என்னடா பண்றது இது, ஒரு ஆமையை என்ன பண்றதுங்க அப்படின்னு பார்த்து சிரிச்சாங்க. அந்த ஆமைக்கு உடனே அதுங்க அந்த மனுஷங்க கிட்ட திருப்பி பதில் சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. எப்படி பதில் பேசணும், வாயை திறக்கணும் இல்லையா, அதனால அது வாயை திறக்க ட்ரை பண்ணிச்சு. வாயை திறந்த உடனே as soon as அப்படின்னாக்க இந்த இன்னொரு வேலை நடந்த உடனே அப்படின்ற அர்த்தம். இமீடியட்லின்ற மாதிரி அர்த்தம் வரும் as soon as. என்ன as soon as? opened his mouth. ஓப்பன்னா வாயை திறக்கிறது. அது வாயை திறந்த உடனே அது தரையில பூத்துன்னு கீழே வந்துச்சு. If you got the same meaning, very good. But as I always say, keep listening over and over and over again. Until we meet in the next video. Bye.